வணக்கம். நான் சஹா விக்னேஷ், கோவை மாவட்டத்திலிருந்து. மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. பாத்தீங்க, மத்திய அரசாங்கம் இருந்தாலும் மாநில அரசாங்கம் இருந்தாலும் ஒரு ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஆளுநராக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கணும்னா அரசாங்க பணத்தின் மூலியமா வாங்கணும்னா ஒரு பேப்பர் வாங்கணும்னாலும் ஒரு பென்சில் வாங்கணும்னாலும் முறையான டெண்டர் விட்டு டெண்டர்ல யாரு குறைந்த ஒப்பந்த புள்ளி கொடுக்குறாங்களோ அவங்க தான் டெண்டர் எடுக்க முடியுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருது. 10 லட்சம் மாணவர்களுக்கு சர்வதேச தரத்தில் மடிக்கணினி வழங்குவோம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வருது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா, பிஜேபி தலைவர்கள் கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா, என்ன நல்ல திட்டம் வந்தாலும் குறை மட்டும் தான் பண்ணி சொல்லணும். உனக்கு அஜெண்டா என்ன, குறை மட்டும் தான் நீ சொல்லணும், அதான் அஜெண்டான்னு சொல்லிட்டு அக்கா அவர்கள் அதுலேயும் ஒரு குறையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குறையே இல்லாத ஒரு விஷயத்தில் குறை கண்டுபிடிக்கிறது நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் மட்டும்தான். அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இந்த டெண்டர் சிஸ்டத்தை ஏன் நம்ம HCL நிறுவனம் இருக்குது, HCL நிறுவனத்தில் லேப்டாப் வாங்கலாமேன்னு கேட்டுக்கிறாங்க. HCL நிறுவனம் 10 வருடங்களுக்கு முன்னாடியே லேப்டாப் மேனுஃபேக்சரிங்கை நிறுத்திடுச்சு. அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படியே இன்னைக்கு HCL நிறுவனம் லைவ்ல இருந்தாலும் கூட டெண்டர் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஒப்பந்த புள்ளி போகும். இது தெரிஞ்சுட்டே அக்கா அவர்கள் ஒரு திட்டம் வருதுன்னா அது பாராட்ட விட்டாலும் தயவு செஞ்சு அக்கா குறை சொல்லாதீர்கள். குறையே இல்லாத ஒரு திட்டத்தை குறை சொல்லாதீர்கள். மக்கள் அதை நம்ப மாட்டார்கள். எங்களுக்கே தெரியும், ஒரு பாமரனுக்கே தெரியும். நம்ம நினைச்சா அங்கே இங்கேயும் வாங்க முடியுமாங்கிறது ஒரு பாமரனுக்கே தெரியும். அதுவும் ஒரு நல்ல ஒரு தொழிலதிபர், இந்தியாவிலே கல்விக்காக அதிகப்படியான தானத்தை செய்த கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் தானமாக வழங்கிய மரியாதைக்குரிய ஐயா சிவநாடர் அவர்கள் கல்விக்காகவே நிறைய தானங்கள் செய்யக்கூடியவர். அவரை தொடர்பு படுத்தி ஒரு குறையை நீங்க சொல்றீங்க, இது மக்கள் ஏத்துக்குவாங்களா? அவர்களோட சிவநாடர் ஐயா அவர்களின் நோக்கம் எல்லாரும் கல்வி பெறணும். உங்களோட நோக்கம் என்ன? ஒரு அறநிலைத்துறை பள்ளி இருக்குதுன்னா, அறநிலைத்துறையிலிருந்து செலவிடப்படக்கூடிய கல்லூரி இருக்குதுன்னா, அறநிலைத்துறையிலிருந்து வரக்கூடிய தொகையெல்லாம், அறநிலைத்துறையிலிருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாம் ஒரு ரூபா கூட கல்விக்கு செலவிடக்கூடாது என்று சொல்லுபவர்கள் நீங்கள் எப்படி அவரை தொடர்புபடுத்தி பேசலாம்? அதுவும் ஒரு நிப்பாட்டப்பட்ட நிறுவனத்தை பற்றி எப்படி தொடர்புபடுத்தி பேசலாம்? மக்கள் இதை நம்ப மாட்டாங்கக்கா. உங்களுக்கு அஜெண்டா கொடுத்துருக்காங்க டெல்லியிலங்கிறது எங்களுக்கு தெரியுது. அதே நேரத்தில் கொஞ்சமாவது நியாயமா பேசுங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். நன்றி.